ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. இன்றைக்கி எங்கள் கோயிலில் வந்து கிடா வெட்டு. அதுக்காக எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம். மொதல் நாளே வந்து கோயிலில் எல்லா சாமிங்களுக்கும் பூஜை ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து அடுத்த நாள் ரொம்ப கும்பலாக இருக்கும், நம்மளால் போய் பிள்ளைங்களை வச்சுட்டு பண்ண முடியாதுன்றதுனால எல்லா சாமிக்கும் மாலை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அங்கே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ குலதெய்வ கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளேயும் அப்பாவும் பையனும் சாமி அடிச்சிட்டு இருந்தாங்க. போயிட்டு உள்ளே போய் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து தீபாவளி காட்டி தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணி சுற்றி வந்துட்டு இருந்தோம் கோயிலை. இது வந்து தட்சிணாமூர்த்தி சாமி. அப்புறம் இங்கே வந்து கருப்பசாமி. எங்களோட குலதெய்வம் வந்து ஆண்டியப்பருக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் தான் வந்து இப்போ கிடா வெட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில் வெள்ளனமாக வந்து ஒரு 3 மணி போல் எல்லோரும் ஏஞ்சி கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் பொங்கல் வச்சு அக்கா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நான் பிள்ளைங்களாம் வச்சுட்டு உள்ளே இருந்தோம். அப்புறம் வந்து பொங்கல் வச்சு எல்லாம் இறக்கி வச்சுட்டு கிடா வெட்டுறக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே வந்து இவங்க சாமி ஆடி சாமி வந்து கோயிலை ஃபுல்லாக சுற்றி வந்து அவங்க சொல்லி அப்புறம் தான் வந்து கிடா வெட்டுறாங்க. ஒவ்வொரு கிடாவாக ஒரு 100 கிடா கூட இருந்துச்சு. அதனால் அவங்க ஒவ்வொன்றா வெட்டினாங்க. வெட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கலாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சமைச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு அன்றைக்கி கிடா வெட்ட சிறப்பாக முடித்துக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய்.